ஹலோ குட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு அவர் சேனல் த ஹோம் டைரக்டர். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ரெசிபி ரவா வச்ச ஒரு கேசரி, ஆனால் என்னோடய ஸ்டைலில் ஒரு வித்தியாசமான கேசரி. எப்போவுமே வந்து நம்ம விநாயகர் சதுர்த்தினா கொழுக்கட்டை தான் வந்து ஃபேமஸ். சில பேர் வந்து கொழுக்கட்டை கூடவே சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணுவாங்க. சில பேர் வந்து பாயசம் வந்து சேர்த்து பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எத்தனை ஸ்வீட்ஸ் வந்து ஆட் பண்ணிகிட்டே போகிறோமோ அத்தனை இனிமைகள் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டிக்காக தான் வந்து நிறைய ஸ்வீட்ஸ் வந்து நம்ம வெரைட்டியாக சாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணுறது. நான் வந்து 2 வெரைட்டி கொழுக்கட்டை ப்ளஸ் வந்து ஒரு வெரைட்டி வந்து கேசரி என்னோடய ஸ்டைலில் ஒரு கேசரி பண்ணுவேன். ஒயிட் சுகர்லாம் இல்லாமல், அது வந்து கிளாஸியாக கேசரி டெக்ஸ்சரில் இல்லாமல் ஒரு காஜு கத்திலி அல்லது வந்து ஒரு பால்கோவா டெக்ஸ்சருக்கு வந்து ஒரு கேசரி பண்ணுவேன். இது என்னோடய ஓன் ரெசிபி. ஸோ அதை வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் ரவா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கேஷ்யூஸ், பாதாம், 2 ஏலக்காய், கொஞ்சமாக கேசரி கலர், அப்புறம் வந்து பவுடர் வெல்லம் வந்து எடுத்திருக்கேன். ஒயிட் சுகர் வந்து சேர்க்கல. இன்னும் வந்து பிஸ்தா கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம். 1/2 கப் ரவாவுக்கு வந்து 3/4 கப்பு வெல்லம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3/4 கப்பு வெல்லம்க்கு வந்து 3/4 கப்பு தண்ணி ஊற்றி வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து நான் பாகு காய்ச்சி ரெடி பண்ணிக்கிறேன். பாகு ரெடி ஆகிற டைமில் ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு அதில் வந்து எடுத்து வச்சுருக்கிற நட்ஸு, ஏலக்காய் எல்லாமே வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எடுத்துருக்க ரவா வந்து ரொம்ப கம்மியான அளவு அப்படின்றதுனால 2 ஏலக்காய் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த 2 ஏலக்காயில் 1 ஏலக்காய் வந்து ரோஸ்ட் பண்ணி நட்ஸோடு வந்து எடுத்துக்கிறேன். 1 ஏலக்காவை மட்டும் பேன்லேயே விடுறேன். ஏன்னா வந்து அது ரவாவுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் தரதுக்காக. இப்போது பேனில் பேலன்ஸ் இருக்கிற நெய்யில் ரவாவையும் ரோஸ்ட் பண்ணி வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இப்போது வெள்ளைப்பாகு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது ரோஸ்ட் பண்ண ரவாவையும் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு சேம் பேன்லேயே சேம் எந்த அளவு வந்து நான் ரவா எடுத்தணும், நான் இந்த ஒயிட் கப்பில் வந்து 1/2 கப் ரவா வந்து எடுத்தேன். ஸோ அப்போ வந்து அந்த கப்லேயே அரை கப்பாக 4 கப்பு வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதில் கொஞ்சமாக கேசரி கலர் வந்து சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கிற அந்த கேப்க்கு நம்ம வெயிட் பண்ணுற டைமில் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிற ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நட்ஸோட கூடவே அந்த ஏலக்காவும் சேர்த்து ரொம்ப பவுடராக இல்லாமல் கொஞ்சம் கொரப்பாகவும் இருக்கணும், கொஞ்சம் நட்ஸும் இருக்கிற மாதிரி, ஃபுல்லாக வந்து நட்ஸ் மாவாயிடாமல் கொஞ்சம் அங்கங்கே வந்து நட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து ரவாவை ஃபுல்லாக ஒரே டைமில் கம்ப்ளீட்டாக வந்து கொட்டிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்க்கும் போதே வந்து கட்டி எதுவும் வந்துடாமல் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து இன்னும் வந்து அந்த தண்ணி ஃபுல்லாக வந்து வற்றி வரணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா பிளெண்ட் பண்ணுறேன். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து வெள்ளைப்பாகு சேர்க்கணும். இப்போது கரெக்டாக அந்த பால்கோவா கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்குது. இந்த டைமில் வந்து வெள்ளைப்பாகு சேர்க்குறேன். வெள்ளைப்பாகும் ஃபுல்லாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்பப்போ வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது வெள்ளைப்பாகும் நல்லா மிக்ஸ் ஆகி அகெயின் அந்த பால்கோவா டெக்ஸ்சருக்கே வந்து வரும். அந்த டைமில் வந்து நான் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிற நட்ஸையும் வந்து கூடவே இது கூட சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போவும் வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ரொம்ப நெய் அதிகமும் கிடையாது, அட் த சேம் டைம் வந்து நெய் ஏதோ ஒரு நெய்யெல்லாம் கிடையாது. இது வந்து பசும் நெய் தான், கவுகி தான். இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிபி சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு. ஏன்னா வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் வைக்கிற எல்லாமே நம்ம தான் சாப்பிட்றோம். சாமிக்கு வந்து திருஷ்டவா திருப்தி அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அதனால் வந்து சாமிக்கு ஆரோக்கியமாக படைச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளும் ஆரோக்கியமாக சாப்பிட்ட மாதிரி ஆகிடும். இது வந்து இப்போ பாப்பாவுக்குலாம் வந்து ஸ்வீட்டே பிடிக்காது, அவள் கேசரி மட்டும்தான் சாப்பிடுவாள். ஸோ அந்த கேசரி வந்து இந்தளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பயப்படவும் தேவையில்லை. இதில் வந்து எந்த ஒரு கெடுதியான விஷயமுமே கிடையாது. ஒயிட் சுகர் இல்லை, ஆயில் இல்லை, அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமான ஸ்வீட்டும் கிடையாது, ஏதோ ஒரு நெய்யும் நான் பயன்படுத்தலை, நிறைய நட்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ரவாவும் வந்து உடம்புக்கு நல்லது தான். ஸோ அதனால் வந்து கம்ப்ளீட்டான ஒரு ரெசிபியாக இருக்கும். அது வந்து ஒரு ஹெல்த்தியான வந்து ரெசிபியாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். காஜு கத்திலி, பால்கோவா மாதிரி ஒரு ரிச் டேஸ்ட்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். அது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
இந்த விநாயகர் சதுர்த்தியில் விநாயகர் வந்து எல்லாருக்கும் எல்லா வரங்களும் தந்து எல்லாரையும் சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாமா? நன்றி.